இன்னைக்கு ஒரு வில்லான உடம்பு, ஒரு ஃபிட்டான உடம்பு, ஒரு ஷேப்பான பாடி ஏன் தேவைப்படுது? சார் அது வந்து அழகான உடம்புன்னு சொல்றது ஆரோக்கியமான உடம்பா நான் அதை பாக்குறேன். இல்ல அது இல்ல. இல்லையா? ஏங்க ஃபிட்டான உடம்புன்றது தாங்க ஆரோக்கியமான உடம்பு. இதை இவர் இல்லைன்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சிருக்காரா? நான் கேக்குறது எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. நீங்க எல்லாரும் சுத்தி சுத்தி உங்களுடைய ட்ரிம், உங்களுடைய பாடி ஃபிட்னஸ், உங்களுடைய லுக்கை பத்தியே தான் பேசுறீங்க. ஆனா அதுக்கான ஏன் அதுக்கான நியாயம் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அதை வந்து ஒரு டாபுவா பாக்குறீங்க நீங்க? ஃபிட்டா இருக்கிறதுக்கு ஏங்க நியாயம் தேவைப்படுது? சிம்பிள் சார், மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதா இங்க விஷயமே. என்ன டிமாண்ட் இருக்கு? டிமாண்ட் இருக்குங்க. அப்படி இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு, டிமாண்ட் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. டிமாண்ட் இருக்குங்க. செடன்டரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸோட நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேபி. நாட் ஜஸ்ட் ப்ரொஃபஷன் பாஸ். ஒன்னு புரிஞ்சுங்களேன், ப்ரொஃபஷன் அப்படின்னு வந்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இப்ப பார்வதி இருக்காங்கன்னா இந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஃபிட்டா அவங்க இப்படி இருக்கணும். நார்மல் ஆளுங்களும் ஏன் பார்வதி மாதிரியே இருக்கணும்? நார்மல் ஆளுங்க பார்வதி மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நார்மல் ஆளுங்க வந்து அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கணும். எனக்கு அதுதான் கேள்வியா இருக்கு. எல்லாருமே ஷேப் பாக்கையிலே நம்மள வந்து பாக்கையில அழகா இருக்கணும், அந்த சதை கொஞ்சம் தொங்க கூடாது அப்படிலாம் பேசுறாங்கல்ல, அதுக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் திங், டெய்லி ஃபிட்னஸ் பண்றவங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியும். இந்த வீடியோவை அவங்க பார்த்தாங்கன்னா பயங்கரமா சிரிப்பாங்க. இந்த மாதிரி அறியாமையில பேசுறத நான் எடுத்து பிரேக் டவுன் பண்றேன். என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு வெல் பில்ட் பாடினா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல்டு பாடி ஃபேட், குட் மசில் மாஸ், ஸ்ட்ராங் மெட்டபாலிசம், குட் போஸ்டர், எனர்ஜி வந்து ஹையா இருக்கணும், ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் அப்பியரன்ஸ் கொண்டு வரும். பட் ரூட் காஸ் என்னன்னா ஹெல்த் தான். இதை சொல்றாங்க இம்ப்ரெஸ் பண்ணதான் இப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு. இம்ப்ரெஸ் பண்றதுனால என்ன தப்பு? ஹியூமன் சைக்காலஜில அட்ராக்ஷன்ன்றது நேச்சுரல். நீட்டா கான்ஃபிடென்ட்டா எனர்ஜெட்டிக்கா இருக்க ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்டென்ஷன் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் மெயினான ரீசன் அது கிடையாது. ரியல் ரீசன் பாத்தீங்கன்னா டிசிப்ளின். டெய்லி ஒர்க் அவுட் பண்றனால பாடி மட்டும் சேஞ்ச் ஆகுது, மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆகும். டெய்லி கன்சிஸ்டன்சி வரும். செகண்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு நீங்க வேல்யூ கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். என் பாடி இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்றீங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா லாங்கிவிட்டி. ஸ்ட்ராங்கான மசில் மாஸ் இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ், ஹார்ட் ரிஸ்க் எல்லாமே கம்மியாகும். மெட்டபாலிசம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ். நம்ம பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா பேசுற ஸ்டைல் கூட மாறும். இப்போ ஃபிட்னஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது, நெசசரி. ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஃபிட்னஸ் டெய்லி பண்றதுக்கு ரீசன் வந்து இம்ப்ரெஸ் பண்றதா கூட இருக்கலாம். அதனால என்ன தப்பு இருக்கு? ஷேப்பா இருக்கிறது கூட ஹெல்த் தான். அப்பியரன்ஸ் கூட டிசிப்ளினோட ரிசல்ட்ஸ் தான். ஃபிட்டா இருக்கிறது வந்து ஈகோ கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட பாடி வந்து உங்களோட ஃபியூச்சர். அதை நீங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியவங்க ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க.